துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூரில் மாமன்ற உறுப்பினர் சரத் ஏழை எளிய மக்கள் மற்றும் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தனது 48வது பிறந்த நாளை வருகிற 27ஆம் தேதி கொண்டாட உள்ளார். இதனை கட்சி நிர்வாகிகள் வெகு சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ள நிலையில் கடலூரில் 35வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளருமான KGST சரத் கடலூர் முதுநகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 1000 ஏழை எளிய மக்கள் மற்றும் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினின் 48 வயதை குறிக்கும் நோக்கில் 48 கிலோவில் செய்யப்பட்ட கேக்கினை குழந்தைகளுடன் வெட்டி நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் வேண்பாக்கம் ஊராட்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் வெண்பாக்கம் ஊராட்சியில் தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். வெண்பாக்கம் ஊராட்சி கிளை செயலாளர் தெய்வமணி சீனிவாசன், கஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைமை கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் பங்கேற்று திராவிட மாடல் அரசின் சாதனைகள் பற்றி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் SSK சத்யா, ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் விக்டர் செல்வகுமார், ஒன்றிய பொருளாளர் ஜெயசீலன், மாவட்ட பிரதிநிதி சண்முகம், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பூங்கொடி பழனி, ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் பவித்ரா, பேரூர் கழக மகளிரணி அமைப்பாளர் எல்லம்மாள், அங்கம்பாக்கம் மகளிரணி அமைப்பாளர் கீதா வெங்கடேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மாதவன், பாபு, ரமேஷ், முருகேசன், லோகநாதன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருள் நன்றி உரையாற்றினார். கல்யாணம் இந்த சின்ன பிள்ளைய சொல்றேன் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ஆகியோர் கலந்து கொள்ளும் திருக்கோவிலூர் தொகுதி கலந்தாய்வு கூட்டத்திற்கான முன் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் கட்சியின் தலைவர் இளையவேந்தர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து திருக்கோவிலூர் பார்கவகுல உடையார் திருமண மண்டபத்தில் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட தலைவர் காமராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ஆகியோருக்கு வரவேற்பு அளிப்பது குறித்தும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் ஆலோசனை வழங்கினார்.
இந்த நிகழ்வில் மாவட்ட கௌரவ தலைவர் சுனில்குமார், ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட துணைத் தலைவர் தங்கவேல், இலக்கிய அணி செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட வேந்தர் பேரவை செயலாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்பாடு பாரதிய ஜனதா கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் அணி மற்றும் பிரிவுகள் தலைவர் அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் ரகுராமன் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் அணி மற்றும் பிரிவுகள் தலைவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் அணி மற்றும் பிரிவுகள் தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பார்வையாளரும் மாவட்ட துணைத் தலைவரும் சௌபாகியா, மாவட்ட துணைத் தலைவர் ஜோதி பிரகாஷ் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இறுதியாக நன்றி உரை விஜயகுமார், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் வழங்கினார். சுற்றுச்சூழல் பிரிவு மாநில செயலாளர் யுவராஜ், ஒன்றிய பொதுச் செயலாளர் சந்திரன், ஒன்றிய செயலாளர் திம்மாவரம் ரமேஷ், ஒன்றிய துணைத் தலைவர் சங்கர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாருங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாரத சாரணர் சாரணியர் இயக்கத்தின் மாநில உயரிய விருதான ராஜ்ய புரஸ்கார் விருது என்ற மாநில ஆளுநர் விருது சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு தூய கொலம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவளர் செல்வி தலைமையேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாநில ஆளுநர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 1048 சாரண சாரணியர்களுக்கு ராஜ்ய புஷ்கார் விருதினை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் அமைப்பு ஆணையர் டாக்டர் விக்டர் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட பொருளாளர் சின்னதுரை மற்றும் முகாம் பொறுப்பாளர் நவகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து பள்ளிகளில் இருந்து சாரண சாரணிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கெடுத்து விருதுகள் பெற்றதோடு திருத்திய சோபன் பயிற்சியையும் பெற்றுக் கொண்டனர். இந்த பயிற்சியினை மாவட்ட பயிற்சி ஆணையர்கள் சுமச்சந்திரகாந்த், வசந்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ரவிக்குமார், கமல் நோவா, செல்வி மேகலா, அபிராமி, புஷ்பா, ஷகிலா, விமலா, சுமதி, வெற்றி, கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சாரண சாரணியர்கள் ஆக்கல் கலை, முதலுதவி, உடற்பயிற்சி, டென்ட் அமைத்தல், பயனரிங் போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்றனர். And extend my heartfelt congratulations to all the students who have obtained this Raj Puraskar certificate. மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பழங்குடி இளையோர் பரிமாற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் உள்துறை அமைச்சகம், இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து மை பாரத் கேந்திரா என்ற தலைப்பில் பழங்குடி இளையோர் பரிமாற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின இளையோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள்
கல்லூரி வளாகத்தில் உள்ள நூலகம், உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை தங்களது ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர். மேலும் கல்லூரி அரங்கில் 5 மாநிலங்களைச் சேர்ந்த இளையோர் தங்கள் மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்து ஆடல், பாடல் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். அதேபோல் வருகை தந்த பழங்குடியின இளையோருக்கு கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சி கலைகளை நடத்தினர். இதில் கல்லூரி முதல்வர்கள் முனைவர் ராஜா, முனைவர் பழனிக்குமார், மேலாண்மை இயக்குனர் முனைவர் மாறன், மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா உட்பட 200க்கும் மேற்பட்ட பழங்குடி இளையோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா பேசுகையில், பழங்குடியினர் வளர்ச்சி இல்லாமல் இந்தியாவில் வளர்ச்சி இருக்காது என பாரத பிரதமர் கூறியுள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் 25 இடங்களில் நடத்தப்படுவதாகவும், சென்னையில் சாய்ராம் கல்லூரியில் நடைபெறுவதாகவும், இதன் துவக்க விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது என்றும் தெரிவித்தார். பழங்குடியினர் சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கம், மெரினா பீச் உள்ளிட்டவைகளை கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று தமிழக கலாச்சாரத்துடன் வருகை தந்த மற்ற மாநில கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடி பரிமாற்றம் நடைபெற்றது. இவர்கள் இடதுசாரி தீவிரவாத மாவட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் வளர்ச்சியடைந்த மாநிலம், வளர்ச்சியடைந்த சென்னையை பார்ப்பதன் மூலமாக பல விஷயங்கள் புரிய வரும். இதற்கு தமிழக அரசு இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி நிறுவனத்தின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று தெரிவித்தார். Very good and rich. Last but not the least, now ரொம்ப ட்ரைபல் கம்யூனிட்டி இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து தான் முக்கியமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வளர்ச்சி. வேப்பூர் அருகே கனமழையால் மக்காச்சோள பயிர்கள் முற்றிலும் சேதம், இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அடரி கிராம பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் ஆர்வத்துடன் மக்காச்சோளம் சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் தற்போது பெரும் துயரத்தை சந்தித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக இப்பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் மக்காச்சோள வயல்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அதிக அளவில் தேங்கியது. இதனால் பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்துள்ளதால் இந்த திடீர் இழப்பால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் இருந்த முக்கியமான வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அடைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆக்கிரமிப்புகளை சரி செய்து வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு உடனடியாக செயல்பட்டு வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் ஆய்வு செய்து சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேப்பூர் பகுதி விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் எஸ்ஐஆர் குறித்து தாவேகா சார்பில் வீடியோ காணொலி தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி சார்பில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் குறித்தும் அதில் உள்ள பிரச்சனைகள், இடர்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ காணொலி தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கோவில்பட்டி காந்தி மைதானம், கிருஷ்ணன் கோவில், தட்சிணாமூர்த்தி, விநாயகர் கோவில் பகுதி என பல்வேறு பகுதிகளில் வீடியோ காணொலி காட்சி மூலமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் எஸ்ஐஆர் குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசிய காணொலி காட்சியும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
வசதி செய்து தர வலியுறுத்தி கோவில்பட்டி அருகே சாலையில் தேங்கி இருக்கும் மழைநீரில் மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பாண்டவர் மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ராமலட்சுமி நகர் பகுதியில் போதிய சாலை வசதிகள் இல்லை என்பதால் மழைக்காலங்களில் மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி ஆங்காங்கே குட்டை போல் காணப்படுவது மட்டுமின்றி சேரும் சகதியுமாக இருப்பதால் வாகனங்களில் செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் போதிய மின்விளக்கு வசதி இல்லை என்பதால் இரவு நேரங்களில் வர முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற அலுவலகம் முதல் அதிகாரிகள் வரை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சாலை வசதி மற்றும் மின்விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒவ்வொரு மழையின் போதும் தங்களது பகுதி ஒரு தனி தீவாக மாறிவிடுவதாகவும் போதிய மின்விளக்கு வசதி இல்லை என்பதால் இரவு நேரங்களில் மக்கள் வர முடியவில்லை என்றும் நாய்கள் தொல்லைகள் இருப்பதால் இரவில் இப்பகுதிக்கு வருவதை சிரமமாக இருப்பதாகவும் உடனடியாக சாலை வசதி மற்றும் மின்விளக்கு வசதி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், நாட்டு நாடு ஆர்ப்பாட்டம், நாட்டு நாடு ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும் 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 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை கண்டிக்கிறோம் அதிகாரிகளை கண்டிக்கிறோம் அதிகாரிகளை கண்டிக்கிறோம் செப்பனிடு 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 ராமலட்சுமி நகரிலே ராமலட்சுமி நகரிலே ராமலட்சுமி நகரிலே ராமலட்சுமி நகரிலே ரோடுகளை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம், ஆண்டிப்பட்டி நகர ஹோட்டல்கள் சங்கத்தின் 31வது ஆண்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது நாமக்கல் முட்டை பண்ணைகளில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஹோட்டல்களில் ஆம்லெட் உள்ளிட்ட முட்டை பயன்படுத்தப்படும் உணவுகளின் விலை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு எந்த ஒரு பொருளின் விலையும் ஓரளவிற்கு கூடினால் அந்த விலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தற்போது 6 ரூபாய் 10 காசுகளாக உயர்ந்துள்ள முட்டை விலை தங்களால் தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு மேல் கூடினால் ஹோட்டல்களில் முட்டை பயன்பாடு உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தமிழகத்தில் சமூக விரோதிகள் மூலம் அடிக்கடி பாதிக்கப்படும் உணவக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடும் வகையில் உணவக பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் டீக்கடைகள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து வணிக நிறுவனங்களும் ஆண்டு முழுவதும் இரவிலும் இயங்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விஷயம்தான் நான் அடிக்கோடிட்டு காட்டுகின்றேன். ஆண்டிவெட்டி என்றால் தமிழகம் அறிவு சரியா வந்து நான் நினைக்கிறேன். அதனால் தெரிவிக்கல யாரும் போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற சிறப்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டிவெட்டி திண்டிவனம் பாஜக அலுவலகத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனத்தில் பாஜக அலுவலகத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து இனிப்பு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் விநாயகத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் அயல்நாட்டு உற்பத்தி பொருட்கள் வாங்க தடை விதித்து உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் வாங்குவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், SIR நமது கடமை, என் வாக்கு என் உரிமை என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
भारत माता के भारत माता के भारत माता के இப்படைத்தோர்க்கு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் தினசரி அன்றாட தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் வீனஸ் கல்வி நிறுவனத்தின் புதிய கிளை திறக்கப்பட்டது. வீனஸ் கல்வி நிறுவனம் கும்பகோணத்தில் இயங்கி வருகிறது. இந்த கிளைகளை தொடர்ந்து புதிய கிளை திறக்கப்பட்டது. இது திருவையாறு மேலவீதியில் உள்ள கனரா வங்கி அருகில் அமைந்துள்ளது. நிகழ்ச்சிக்கு நிறுவனர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். கும்பகோணம் மாநகர் மேயர் சரவணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லோகநாதன் புதிய கிளையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதிதாக சேர்ந்த பயிற்சி வகுப்பிற்கு வந்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து சிறப்புரையாற்றுகையில் கும்பகோணத்தில் 30 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த கிளைகளை தொடர்ந்து திருவையாற்றில் நேரடி பயிற்சி வகுப்பிற்காக புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. இங்கு அனைத்து பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு அளிக்க உள்ளது. நீட், JEE, TET, TRB மற்றும் RRB லெவல் முதலான பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும். அறிவு, ஆற்றல் மற்றும் நற்பண்புகளுடன் மாணவர்களை வழிநடத்தி அவர்களை வருங்கால தலைவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் உருவாக்கிட தேவையான அனைத்து பயிற்சிகள் மற்றும் வசதிகள் செய்து தரப்படும் என்றார். விழாவில் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க அப்படியே அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த VTC கம்ப்யூட்டர் வீனஸ் கம்ப்யூட்டர் சென்டர் என்பது நான் முதலிலே சொன்ன அத்தனை உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நகர்மன்ற உறுப்பினராக தேர்வான பழனிவேல் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் அரசியல் பங்காற்றும் வாய்ப்பை வழங்க தமிழக முதலமைச்சர் கடந்த நாட்களில் ஆணையிட்டதை தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நகர்மன்ற உறுப்பினராக தேர்வான பழனிவேல் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் இந்த பொறுப்பேற்பு நிகழ்வில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகராட்சி ஆணையர் புஸ்ரா, மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர். முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறிப்பிட்டதை போல மாற்றுத்திறனாளியை இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் உடல் ஊனமுற்றவர் அல்ல, நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என பெயரிட்டு நகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி செயலாளர் சுரேஷ், பொழிச்சலூர் கோபிநாத், அஸ்தினாபுரம் கார்த்திக் தலைமையில் சேகர், சாய் சுரேஷ், கோபால், ஆட்டோ குணாலன், ஏழுமலை முன்னிலையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் அருண், ரவி, ஜான்சன், பிரகாஷ் உட்பட வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் மறைமலை நகர் நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நகரமன்ற நியமன உறுப்பினராக பதவியேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன அடிப்படையில் உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக நியமனம் செய்வதற்கான பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. 2984 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் 650 மாற்றுத்திறனாளிகள் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நகர்மன்ற உறுப்பினராக தேவராஜ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், நகரமன்ற தலைவர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் மறைமலை நகர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் ஆணையாளர் ரமேஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர் சித்ரா, கமலக்கண்ணன், நகரமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க, கையில சும்மா அப்படி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக அகராதியின் துறை சார்பாக துறை கருத்தரங்கம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அகராதியல் துறை, இறையகம் பதிப்பகம் ஆகியவை இணைந்து நடத்தும் மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர், பாவலரேறு, பெருஞ்சித்திரனார் ஆகிய தனித்தமிழ் இயக்க பற்றாளர்களின் வரிசையில் புலவர் இறைகுரு வாணரும் அவரது நினைவேந்தலுக்கு பின் அவரது படைப்புகள் குறித்த கருத்தரங்கு பேரவை கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை பாவலரேறு அவர்களின் பெயர்த்தியும் இறைகுரு வாணரின் மகளுமான அங்கையர்கண்ணி திருமலை தமிழரசன் அவர்களது இறையகம் பதிப்பகமும் தமிழ் பல்கலைக்கழக வளர் தமிழ் புலத்தின் அகராதியல் துறை தலைவர் ஜாக்லின் ஒருங்கிணைந்து நடத்தினர். இந்த நிகழ்ச்சியை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து வளர் தமிழ் புல தலைவர் குறிஞ்சிவேந்தன் வாழ்த்துரை வழங்கினார். 5 அமர்வுகளில் முறையே தமிழரின் மாணவர் அமைப்பு தஞ்சை மாவட்ட செயலாளர், நான் ஓர் IAS அகாடமி நிறுவனர், தமிழ் இயலன், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன சுவடியில் புல இணை பேராசிரியர் தாமரை பாண்டியன் அவர்களும் காலை அமர்வில் சிறப்புரையாக சூலூர் பாவேந்தர் பேரவையின் நிறுவனர் செந்தலை கௌதமன் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். பிற்பகல் அமர்வில் குறிஞ்சிவேந்தன் தலைமை தாங்கினார். இணை பேராசிரியர்கள் ஜாக்லின், தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை அருங்காட்சியக இயக்குனர் அறிவன், சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் நல்லூர் சரவணன் ஆகியோர் சிறப்புரையாக மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா சிறப்புரையாற்றினார். இதில் சுற்றியுள்ள கல்லூரிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனர். 1976 தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கு மனைவியின் பெயரை தாமரை என்று மாற்றியுள்ளது. என்னுடைய தாத்தாவை என்ற கருத்தியலை சார்ந்து களமாடிக் கொண்டு வருகின்ற ஒரு உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அகராதியல் துறையின் துறை தலைவர் இந்த நிகழ்விற்கு மூலமாக முக்கிய காரணமாக இருந்த கழகத்தின் அகராதியல் துறையின் இணை பேராசிரியர் அலுவலர் ஐயா மதிப்பிற்குரிய சுவடியல் குலம் அதன் தலைவராக இருக்கின்ற அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அர்ப்பணிப்பு நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
விழுப்புரம் வடக்கு மாவட்ட பட்டியலணி தலைவர் ஏழுமலை தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அர்ப்பணிப்பு நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் ஆலோசனைப்படி மண்டல பொதுச் செயலாளர் தினகரன் முன்னிலையில் முன்னாள் மண்டல தலைவர் ஞானசேகரன், ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவரஞ்சினி, பட்டியலணி மாவட்ட செயலாளர் மாசிலாமணி, ரவிச்சந்திரன், மீனா, மரக்காணம் கிழக்கு மண்டல துணைத் தலைவர் முத்து, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் ரவி, அனுமந்தை ஏழுமலை மற்றும் மரக்காணம் கிழக்கு மண்டல பட்டியலணி தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் பாலின சமத்துவத்திற்கான தேசிய அலுவலக பிரச்சார விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் புதிய உணர்வு மாற்றத்திற்கான முன்முயற்சி பாலின சமத்துவத்திற்கான தேசிய அலுவலக பிரச்சார விழிப்புணர்வு உறுதிமொழியை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் தலைமையில் ஏற்கப்பட்டது. இதில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சரசு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் அவர்களின் பிறந்தநாள் விழா கூனிமேட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகத்தின் பிறந்தநாள் விழா மரக்காணம் கிழக்கு மண்டல கூனிமேடு பகுதியில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு கதிரவன் தெரிவித்தார். செங்கல்பட்டில் கிரீன் ட்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சலூன் புதிய கிளை திறப்பு விழாவில் விஜய் டிவி புகழ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கிரீன் ட்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சலூன் என்பது தமிழ்நாட்டில் பல கிளைகளை கொண்ட ஒரு சலூன் ஆகும். கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல் சலூன் குறிக்கும் ட்ரெண்ட் அம்சம் அதன் பிரபலத்தையும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் விரிவான அழகு மற்றும் ஸ்டைலிங் கிடைக்கும் தன்மை கொண்ட சலூன் ஆகும். இக்கடை தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் ஏராளமான விற்பனை நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் சலூன்களின் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் கிரீன் ட்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சலூன் புதிய கடை திறப்பு விழாவை விஜய் டிவி புகழ் திறந்து வைத்தார். இதில் பல்வேறு அம்சங்கள் கொண்ட சேவைகள் ஹேர் கட், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்பா, ஸ்பேஷியல் மற்றும் பெடிக்யூர் உள்ளிட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே பல்வேறு சேவைகள் இதில் கிடைக்கும் என கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். கடை திறப்பு விழாவில் விஜய் டிவி புகழை காண பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் புகழுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்.
Now I welcome our franchise family, Mother and Monisha. Here we have Jayaraj sir, Regional Manager, Coco sir. Warm welcome to Mr. Dayanandan in perfect style. Thank you sir. Very happy. The promoter, CK Ranganath from வேற லெவல் 50 சிட்டிங் மேலே இப்போ தான் படிச்சுட்டு இருந்தோம்னா என்ன இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்கள் ஒர்க்கர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் எந்த அளவு நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி ஹம்பலாக பேசி அவங்களுக்கு ஜோக்கிங்கன்னா அதுதான் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து வளர்றதுக்கு வந்து வருது. ஏன்னா எனக்கும் 3 டேஸ்க்கும் நிறைய உறவு இருக்குது. ஸோ ஏன்னா நான் எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அதுதான் நான் வந்து ஆக்சுவலாக முடிவெட்ட காசு இல்லாமல் தான் வளர்த்தேன். நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை டிசம்பர் 3 இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமரேசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரமாக அமர்ந்து போராட்டம் நடத்தியும் அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை. தங்களின் குறைகளை கேட்கவில்லை என கூறி அதிகாரிகள் வரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் நுழைவு வாயிலின் கேட் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையிலே முழு சம்பளம் வழங்க வேண்டும் என்று அரசாணை உள்ளது. மாற்றுத்திறனாளிக்கு 4 மணி நேரம் வேலை என்று அரசாணை உள்ளது. அரசாணை மதிக்காத அதிகாரிகளை என்னுடைய கோரிக்கை சேதுராயங்குப்பம் என்று கருப்பையா 100 நாள் வேலையை பற்றி கேட்கும்போது சங்கர் ஓவர் சருங்கிறவர் என்னை ஒன்று அறா கட்டுறது அப்படின்னு சொல்லி செருப்பை கட்டிட்டு அடிக்க வந்தார். அதுக்கு செருப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொடுத்துக்க அதை ஆஃபீஸை வாங்க சொல்லி எங்கள் ஊர் தலைவர் நடந்த வானா அண்ணத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சமாதான பேசி சம்பளம் அப்படின்னு சொல்லி அரசாணை இருக்கிறது. அரசாணை இல்லை அவனுக்கு கொடுக்க முடியாது என்று நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வீடியோக்கள் வந்து மிரட்டுறாங்க. மாற்றுத்திறனாளிகளை மிரட்டுறாங்க, கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. எங்களை போய் கொண்டாங்கிறாங்க உங்கள் அரசாணையை கொண்டா. என்னிடம் லஞ்சம் கொடுக்க பணம் இல்லை, தவிடு புண்ணாக்கு கோழிதான் இருக்கிறது. தன்னுடைய நிலம் முறைகேடாக தனியார் நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலதாளம் முழங்க தலையில் தவிடு புண்ணாக்கு கோழியை சுமந்து விவசாயி மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஊத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தராஜ். அந்த கிராமத்தில் இவர் குடும்பத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 35 சென்ட் நிலம் உள்ளது. இதில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இந்த 1 ஏக்கர் 35 சென்ட் நிலம் சில மாதங்களுக்கு முன்பு தனியார் சோலார் நிறுவனம் ஒன்றிற்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த கோவிந்தராஜ், இது தங்களுடைய சொந்த நிலம், அதற்குரிய ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் போது எப்படி தனியார் நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய முடியும்? முறைகேடாக செய்யப்பட்டுள்ளதாக கொப்பம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நேற்று முன்தினம் அந்த தனியார் நிறுவனத்தினர் இவர் விவசாய நிலத்தில் பயிரிட்டிருந்த பயிர்களை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. தன்னுடைய நிலத்திற்கான அனைத்து ஆவணங்களும் தன்னிடம் இருக்கும் போது போலியான ஆவணங்களை கொண்டு முறைகேடாக பணத்தினை பெற்றுக்கொண்டு தனியார் நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் போலியான ஆவணங்களை கொண்டு முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தன்னிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு பணம் எதுவும் இல்லை, கொடுப்பதற்கு தவிடு புண்ணாக்கு கோழி மட்டும்தான் இருக்கிறது என்று கூறி அவற்றை தலையில் வைத்துக் கொண்டு மேலதாளம் முழங்க விவசாயி கோவிந்தராஜ் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று கோவில்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாங்கள் தலையில் சுமந்து வந்த பொருட்களுடன் உள்ளே செல்ல முயன்ற போது கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மாரியப்பன் தலைமையிலான காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொருட்கள் இல்லாமல் சென்று மனு கொடுக்க காவல்துறையினர் அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளே சென்று தங்களது கோரிக்கை மனுவினை சார்பதிவாளர் சுரேஷ் கண்ணனிடம் வழங்கினர். மனுவினை பெற்றுக்கொண்ட சார்பதிவாளர் சுரேஷ் கண்ணன், இதற்கு முன்புள்ள சார்பதிவாளர்கள் பதிவு செய்துள்ள ஆவணங்களை கொண்டுதான் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே மாவட்ட பதிவாளரிடம் முறையிடும்படி அறிவுறுத்தினார். இந்த போராட்டத்தினால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
மனுவை கொடுங்க, தாராளமாக கொடுங்க. இவர் தானே போய் புகார் கொடுத்தாரு. அவங்க வாட்ஸ்அப்பில் போடுறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தாரு. நீங்கள் முடிஞ்சது புகார் வச்சு போய் எல்லாமே சரியாக டாக் வந்து டாக் வந்து மழை எங்கே சம்பளம் பண்ணுங்க. நாங்கள் சொல்ல போகிறோம். யாருக்கும் உள்ள போலையா? அதுக்கப்புறம் பையன் திருப்பி வைக்கிறாரு. தப்பு தானே சார். இதே சந்தோஷம் தான் நான் படிக்கிறேன்.